எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அந்த மூவி டைரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கைத்தட்டு எங்காலாம் இருந்தாலும் கைத்தட்டு சவுண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் கொஞ்சம் லென்த்தா பேசுறேன். ஏன்னா நான் தான் பேசுறேன். தப்பா நினைச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியாவுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 2023 நம்ம சொல்ல மாட்டேன் படம் பாக்ஸ் ஆஃபீஸே ஒன்றுமே இல்லை. அவங்க ஆனால் நல்ல ரிவ்யூ எழுதி கிட்டத்தட்ட நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்து, ஸோ நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய் அப்ரோச் பண்ணாலும் இல்லை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணாலும் அதுக்கு ஊண்டுதெல்லாம் இந்த தினத்தந்தி, அப்புறம் தினமலர், அப்புறம் நிறையா இதெல்லாம் நிறையா நல்லா எழுதினாங்க. இந்த மாதிரி ஒரு மெயில் ப்ராஸ்டியூஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிருந்தாங்க கிரைம் தந்தியில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த மீடியாக்காகலாம் சொல்லலை. ஏன்னா ஒரு மாதிரி தோற்ற டேரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாக்ஸ். அதனால ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்படியே நான் 1 by 1 அப்படியே படம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு 2023 ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஏன்னா நிறையா கிரெடிட்லாம் வாங்கி படம் எடுத்து. அப்புறம் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி வேண்டாம், திரும்ப வேண்டாம், நீ போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண தெரியல. சரி அப்படியே குழப்பமா இருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மேரேஜ் பண்ணியிருந்தேன் நான். இப்போதான் சரி அப்புறம் வந்து நம்ம மேரேஜ் பண்ண டைம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் நினச்சிருக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இதுக்காகவும் சரி ரைட்டு நம்ம இழந்துட்டோம், சரி நம்ம மறுபடியும் அதை ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போகிறாங்க. அதில் இன்னைக்கு பிள்ளையார் சொல்லியா இருந்தது சுமதி மேடம். அவங்க தான் வந்து என் இன்வெஸ்டர். அவர் ஒரு வழிகாட்டி, மென்டர். நான் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்லேயே நான் வரலப்பா. அவங்க உனக்கு என்ன காசு வேணுமோ நீ வாங்கிக்கோ, நீ நல்லபடியாக படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ டாக்டர் செல்வராஜ் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு சுமதி மேடமுக்கும் என் முதல் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அது. அப்புறம் விமல் அண்ணன் ஆக்சுவலி வந்து நான் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நான் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேஜானந்த சொன்னேன். தேஜான வந்து என்கிட்ட நீ வா விமல் சார் உட்கார வச்சுறேன் அப்படின்னு சொல்லு சார் புரிஞ்சுப்பாங்க. நான் இப்போ போய் பார்த்தேன். என்னோட பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்கல. நீ என்ன பண்ண, நீ எது இதுவாக பண்ணியிருக்கியாடா அப்படிலாம் எதுவும் கேட்கல. அண்ணன் தம்பி சொல்லலை, நான் தஞ்சாவூர் தானே திருப்பம் சொல்லிடுறேன் அண்ணனை பற்றி. ஆக்சுவலாக அப்போ சொல்லும் போது அண்ணன் வந்து ஒன்றும் ஒரு 20 நிமிஷம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் அப்போ ஆரம்பிச்சுட்டார். ஸோ விமல் அண்ணன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா ஆர்டிஸ்டும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ விமல் அண்ணனுக்கு என்னோட தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் டீம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்டேஜில் ஆடினாங்க அவங்க சிலம்பம் அகாடமி, அவர் பேர் இலக்கிய தாஸ். போன படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட்டிவாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற டீம். அதனால ரொம்ப நன்றி. அது இப்போ எங்கள் ஊர் அரவிந்த் டான்ஸ் அகாடமி, டான்ஸ் ஆன கிட்ஸு, ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஆக்சுவலி யாருக்குன்னா என்னோட மேடம்க்கு. ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டி மேமா ஹீரோயினியா போடணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லை. அது இப்போ ஒரு பிளாங்கா இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு டாக்டருக்கு 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கலாம் தெரியல. அப்போ சிஸ்டி மேம் வந்து இப்போ நிறையா அந்த ரியாலிட்டி ஷோஸ் பண்ணாங்க, நிறையா அந்த லவ் மூவிஸ்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது தினேஷ் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நிறைய பண்ணேன் ஃபோன், இந்த மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் நிறைய பண்ணேன். நிறைய பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட ஏடிஸ் வச்சு வரைஞ்சி அவங்களோட கேரக்டர் வந்து வரைஞ்சி இது மாதிரிலாம் இது பண்ணினேன். அப்போ லுக்கை பார்த்து படத்தில் எலிஃபண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு உடனே எனக்கு எலிஃபண்ட் அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு வைல்ட் அனிமல்னாலும் எலிஃபண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் ஆல்பர்ட் ஜோஸ் சார் போன படத்தில் வந்து எனக்கு வந்து ₹1 சம்பளம் வாங்கல, எங்க சும்மா வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலயும் நான் அவருக்கு பெருசா ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, அது கமிட்மெண்ட் தான் வாங்கினாரு.
அவரா ஸ்டேஜில் சொல்றது நானா சொல்றேன் சொன்னேன். ஒரு ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன் அவரு ஆக்சுவலி வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுவாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல்சோ சார். அப்புறம் லாஸ்ட் அவங்க பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மனுஷன் கபீர் சிங் சார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவர் நீங்க படத்துல எல்லாம் மார்கோ படத்துல எல்லாம் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப வெஜிடேரியனா, ரொம்ப கைண்டா பேசக்கூடிய. ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப நான் ஆக்சுவலி அவருக்கு வந்து நேரில் நான் மீட் பண்ணிருந்தேன் ஃபோன்ல சொல்லுங்க. நான் இப்போ வந்து என்னமோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா, சாரி அப்படின்னு. அப்போ இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி 20 நிமிஷம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கேட்டுக்கிட்டே இருந்தார். நீங்கள் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஸோ சார் ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் லாஸ்ட் 10 years. ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் அ டைம். ஸோ பிகாஸ் ஆஃப் யூ, நாட் ஃபார் ஸ்கிரிப்ட், பிகாஸ் ஆஃப் யூ ஐ வில் டூ யுவர் மூவி டீட்டெயில் லைக் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அப்ரிசியேஷன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அப்புறம் சுபாங்கி ஜா, ஏன் சுபாங்கி ஜா சொல்றேன்னா, சுபாங்கி ஜா ஆக்சுவலி வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி அந்த காலேஜ் போயிடலாம். அந்த காலேஜ் போயிட்டு அவங்க தான் ட்ராவல் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. போன படத்துல சின்ன ஒரு கேமியா மாதிரி பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது படம் பண்ணாங்க, அதே மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ வரையும் அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ போய் கொஞ்சம் கோவப்படுவாங்க, எனக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க ஹீரோ அப்படின்னு. அவங்க ஃபியூச்சரில் நல்ல ஹீரோயினாக வரதுக்கான பெரிய அவங்களோட டேலண்ட் இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வருவாங்க, நான் நம்புறேன். சரிங்களா? அவங்கள்ட்ட அதான் அவங்களோட எவ்ரி செகண்ட் அது நேற்று தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணணும். நல்ல நல்ல பாயிண்ட் இருக்கு. அதுதான் நானும் எவ்வளோ போர்ஷன்ஸ் வரங்கிறது இல்லை, என்னவோ நம்ம பண்ணியிருக்கோம் நாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. அப்புறம் அந்த மகிமா குப்தா நீங்க கூகுளில் போட்டீங்கன்னா தெரியாத ஆளே இந்த உலு ஆப்ல நிறைய மூவிஸ் இருக்கும். பாஜ்பூரிஸ்ல நிறைய மூவி, நல்ல ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் பண்றாங்க மகிமா குப்தா. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அவங்க வந்து ஆக்சுவலி படம் ஃபுல்லா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஹிந்தி, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நாங்கள் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், இல்லைன்னா இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சில சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம்னா இங்கிலீஷில் எழுதி இப்போ மறுபடியும் அதை ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி, பிகாஸ் மற்ற சிஸ்டி ஆக்சுவலி வந்து நல்ல தமிழ் பேசுவாங்க. அதனால அவங்க தமிழில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷ் சொல்லிடணும், தமிழில் பேசியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி இதான் மீனிங், இதான் டயலாக்னு சொல்லுவோம். அதெல்லாம் மீறி ஸ்ட்ரகிள் ஆகும். ஷூட்டிங்லாம் அப்போ போய் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க சிஸ்டி. இவங்க ஜான் அண்ணா வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கோம். ஸோ எங்கள் டீம் குரூவாகவே சும்மா ஜாலியாக இருக்கும் அப்படியே சுற்றி பார்க்கும்போது. ஏன்னா ஆக்சுவலி வந்து என்னன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து டவுன் டு எர்த் வந்து இறங்கி ஒரு டேரக்டருக்காக இந்த டீம் எல்லாம் என் டீமாக இருக்காங்க வளர்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல, பட் இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். என் படத்தில் அவங்கலாம் கிடைச்சது வந்து ஒரு பெரிய, நான் வந்து சந்தோஷமா நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அப்புறம் அப்புறம் இலக்கியா மேம் நான் மறந்து பண்ணேன், நிறைய பேர் தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ ஸோ மச். இது இலக்கியா ஆக்சுவலி விமல் சார் டாக்டர் நினைச்சிருக்கேன். ஆக்சுவலி அவள் வந்து லாஸ்ட் படம் அதான் மேம் கார்டு மேமோட என்ன மேம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் அவங்க பொண்ணுக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு யோசிச்சேன். அப்படி எழுதின கேரக்டர் தான் அல்லின்னு ஒரு கேரக்டர். அது ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் வாண்டடா சில சீன்ஸ் எழுதவே இல்லை. அவள் ஃபர்ஸ்ட் மூவில பெருசா பர்ஃபார்மன்ஸை வந்து பெருசா பண்ணல. நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் நல்லா நடிக்கல போன படம் அப்படின்னு. ஒரு படத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். ஸோ இந்த படத்துல வந்து நான் அவளுக்கு நல்லா எழுதுனேன். அவளோட ரோல் சூப்பரா பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த யோகி பாபு ரெஸ்டாரண்ட்ல ஒரு காம்போ இருக்கு. பண்ணிட்டு இருக்கும் போது யோகி சார் கவுண்டர் சொன்னாரு. கவுண்டர் சொல்லும் போது இவளா ஒரு கவுண்டர்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா நடிக்குதுப்பா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட நல்லா. அதே மாதிரி விமல் அண்ணா கூட நடிக்கும்போது விமல் அண்ணா கூட போயிட்டு நல்லா ஜெல் ஆகிட்டா. விமல் அது ஆக்சுவலி வந்து யாரா இருந்தாலும் அது டக்குன்னு வந்து அந்த ஸ்பாட் ஜெல் ஆகிடுவாங்க. நீவாமா ஓகே நிற்கிறியாமா அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி பண்ணேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கின பொண்ணாங்க. ஸோ அவளோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.